கோல்டு எப்போ ஏற ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து ஃபுல்லாக அப் ட்ரெண்டு தான். காரணம் என்னென்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ். ரெண்டாவது சிம்பிளாக ஒருத்தவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி எந்த நாலேஜும் இல்லாதவங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் எதில் பண்ணலாம்? அதுக்கு பெஸ்ட் என்ன கேட்டிங்கனாக்கா மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. எஸ்ஐபிக்கு வெரி பெஸ்ட் ஐடியா. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 2-3 கேம்பில் போடணும், ஒன்லியே போடக்கூடாது. பை அட் லோ செல் அட் ஹைங்கிறது தான் ஒரு ஹெல்த்தியான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ ட்ரேடிங். இப்போ கோல்டை பொறுத்தவரை இந்த ஒரு வருஷத்தில் ஏறி இருக்கிறதுனா அது யாருக்கு பலன் இருக்கும்? எதில் தான் சார் ரிஸ்க் இல்லை? நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னால ரிஸ்க் இருக்க தான் செய்யும். ரிஸ்க்கு நம்ம ப்ராப்பராக ஹெட்ஜிங் வச்சு பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி பார்க்கணும் கேட்டால் வெறும் ஸ்டார் ரேட்டிங் மட்டும் பார்க்கக்கூடாது. அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அந்த கேப் எப்படி இருக்குது, அது டைவர்சிஃபைடாக இருக்கா பார்க்கணும். ஏஐ மூலியமாக கோர்ஸ் நடத்துகிறேன் அந்த மாதிரிலாம் நிறையா சீட் பண்ணுறாங்க. சார் உங்கள் பணம், முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். நான் உங்ககிட்ட ஒரு 1 லட்சம் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? ரீப்ளேட் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் அவர் தான் நம்மளோட இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனுடைய அன்பான வணக்கங்கள் மற்றும் வரக்கூடிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 2400 கிட்ட சவரனுக்கு ஏறி இருக்குது. அதிர்ச்சி ஊட்டும் விஷயமா இருக்குது. இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லை. இந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கோல்டில் பண்ணலாமா, இல்லாட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணலாமா? எது சார் கரெக்டாக இருக்கும்? ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. இப்போ ட்ரெண்ட் என்ன? கோல்டு, சில்வர். அதனால் ஸ்டாக் மார்க்கெட் ஒன்றும் கீழே போயிடுதுன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு ஏறிக்கிட்டு இருக்குன்றீங்க. கோல்டு எப்போ ஏற ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து ஃபுல்லாக அப் ட்ரெண்டு தான். ஆமாம். ஒன்று காரணம் என்னென்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ். ரெண்டாவது டாலருடைய வேல்யூ. அப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கோல்டு ஏறும். ரெண்டாவது கோல்டு ஒரு டாலருக்கு ஈக்குவலாக தட் இஸ் வெயிட்டேஜஸ் ஆன ஸ்டாக். எல்லா நாடுகளையுமே அவங்களுடைய இந்த சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ், நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி அவங்களோட ரிசர்வ் ஃபண்டுக்காக தங்கத்தை வாங்கி இருப்பில் வைப்பாங்க. தட் இஸ் அந்தந்த நாட்டினுடைய கரன்சி வேல்யூக்குனுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இந்த மெட்டல் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்எஸ்சி, பிஎஸ்சி இருக்குது, உங்களுக்கு நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. இது மாதிரி இருக்கிற மாதிரி மெட்டல்ஸை டிசைட் பண்ணுறதுக்கு லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சஸ் டிசைட் பண்ணுவாங்க. நான் இப்போ ஏன் இது கோல்டை மட்டும் சொல்லிவிட்டு பேரலாக உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டையும் சொல்கிறேன். அக்டோபரில் நீங்கள் கோல்டு வாங்கியிருந்தால் தட் இஸ் பை அட் லோ. இப்போது ஓவர் பாட் ரீஜன்னு சொல்லுவாங்க. ஓவர் பாட், ஓவர் சோல்டுன்னு 2 கேட்டகரி இருக்குது. எல்லா மார்க்கெட்லேயுமே இருக்குது. நீங்கள் ரியல் எஸ்டேட்லேயும் சரி, ஒரு தேங்காய் வியாபாரம் பண்ணாலும் சரி, தங்கம் வாங்கினாலும் சரி, வெள்ளி வாங்கினாலும் சரி, அல்லது ஸ்டாக் வாங்கினாலும் சரி, அது இண்டெக்ஸ் ஓரியன்டாக இருந்தாலும் சரி, எதில் பண்ணினாலுமே பை அட் லோ செல் அட் ஹைங்கிறது தான் ஒரு ஹெல்த்தியான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ ட்ரேடிங். இப்போ கோல்டை பொறுத்தவரை இந்த ஒரு வருஷத்தில் ஏறி இருக்கிறதுனா அது யாருக்கு பலன் இருக்கும்? ஒன்றா ஷார்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல அந்த டெப்த்து பார்த்து டெக்னிக்கல் பார்த்து வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு ஓகே. அப்போது கடந்த அக்டோபர் மாதத்தில் ஸ்டாக் மார்க்கெட் நல்ல பீக்கில் இருந்தது. 26,275 இருந்தது. அங்கேருந்து இது சரிவு ஆரம்பித்தது, இங்கேருந்து இது ஏற ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ கடந்த அக்டோபரில் இருந்து இது மேலே ஏறவும் அது கீழே இறங்குவோம். இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுனா ட்ரெண்டை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வர்த்தகமோ இல்லை ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணணும். கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் கோல்டு வேறு, எம்சிஎக்ஸ் வேறு, ரெண்டுக்குமே ரேட் டிஃப்ரென்சஸ் இருக்குது. இது என்ன கேட்டிங்கனாக்கா ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் எம்சிஎக்ஸு அந்த பிளட்ஜிங் அன்ற மற்ற மேக்ரோ டேட்டா அந்த குளோபல் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஏறும். பட் இதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 10 வருஷம் 15 வருஷம் வைக்கலாமா அப்படின்னா சொந்த உபயோகத்துக்கு வாங்கினால் குறைந்த விலையில் வாங்கி ஏறுற போது விற்கலாம். அதே மாதிரி ஏறுற போது எல்லாருமே என்ன ஒரு பொதுவான ஒரு கருத்துக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா
இப்போ ஏறிக்கிட்டே போகிறோன்னா இப்போ 1,15,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. இது 2 லட்சம் போகலாம். அது எப்படி அவங்க ஒரு கருத்து தான் சொல்கிறாங்களே தவிர உங்களை யாரும் வாங்க சொல்லலை. மேபி சாதாரண கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகள் உண்டு. ஏன் Visual-ஆ முடிஞ்ச கேட்டிங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் ஒன்று உண்டு. அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இருக்குது, கமோடிட்டிக்கு இருக்குது, கரன்சிக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. அதில் பார்க்குறபோது இந்த இண்டிகேட்டர் இப்போது எக்ஸிப்டாக எதில் ஆறுதுன்னு கேட்டோம்னா ஓவர் பாட் ரிஜினில் இருக்குது. ஓவர் பாட் ரிஜிம் அட் எனி டைம் ஃபார் கரெக்ஷன். இதே நிகழ்வு தான் கடந்த அக்டோபர் மாதம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இண்டெக்ஸில் அந்த ஓவர் பாட் வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு 21,675 வந்துட்டு இப்போ திரும்பி 25,680 நிற்கிறது. ஸோ ஹெவி கரெக்ஷன் அதில் வந்தது. அப்போ இவர் மேலே ஏற ஆரம்பித்தார். அதேமாரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்னாலே சில பேருக்கு பயம் இருக்கும். அது தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிஸ்கில் போய் ஏதாவது லாஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்குன்னு பார்ப்பாங்க. அதேமாரி இப்போது நிறைய கூகுளில் யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு நல்ல ட்ரெண்டுன்னு சொல்கிறீங்களா, இல்லாட்டி இது ஒரு ஹைப்பு தேவையில்லை, இவ்வளோ ஹைப்பு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எதில் தான் சார் ரிஸ்க் இல்லை? எதில் ரிஸ்க் இல்லைன்றீங்க? நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னாலே ரிஸ்க் இருக்க தான் செய்யும். ரிஸ்க்குக்கு நம்ம வந்து ப்ராப்பராக ஹெட்ஜிங் வச்சு பண்ணணும். அதுக்கு மாற்று ஏற்பாடு வச்சு செய்கிறது எல்லாமே உங்களுக்கு பாதுகாப்பானதான். நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஹெட்ஜிங் பேரலாக ஒன்றா கோல்டு அல்லது பாண்ட்ஸு இது மாதிரி பண்ணணும். நீங்கள் வெறும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போகிறது, வெறும் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறங்க போது அது கரெக்ஷன் வரப்போது அது இறங்க தானே செய்யும். அதிக விலையில் ப்ராஃபிட் புக்கிங் வரும், லோயர் லெவலில் அக்ரஸிவ் பையிங் வரும். நாம் என்ன பண்ணுறோம், விலை நல்ல டாப்பில் இருக்கும் ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும் இண்டெக்ஸாக இருக்கட்டும், என்ன நம்ம நினைக்கிறோம், இதுக்கு மேலே ஏறும் நாம் நினைக்கிறோம். ஆனால் மார்க்கெட்டு சூழ்நிலை மேக்ரோ மைக்ரோ குளோபல் ட்ரெண்ட்ஸு டொமஸ்டிக் ட்ரெண்ட்ஸு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரிந்தால் இந்த முதலீடாக வர்த்தகமாக செய்வதை முயற்சி மேற்கொள்ளலாம். அடிப்படை சாராம்சங்கள் தொழில்நுட்பம் டே டு டே நியூஸ் தெரியலன்னா பங்குச்சந்தை என்பதை தவிர்ப்பது நல்லது. ஓகே சார். அதேமாரி லோ சேலரி வாங்குவாங்க நிறைய பேர், மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே ஒரு 25,000-30,000 தான் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த ஸ்டாக் மார்க்கெட் பண்ணலாமா? அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணலாம்? இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எஸ்ஐபி இருக்குது, பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, பேங்கில் ஆர்டி இருக்குது. இப்போ உங்களுக்கு ரெகுலராக மாதம் எனக்கு 5,000 ரூபா என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியும், எஸ்ஐபி பண்ண முடியும்னா அந்த எஸ்ஐபி உங்கள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஏதோ ஒன்று நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற போது அதுலேயே உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னாக்கா அதுலேயே எஸ்ஐபி மெத்தட் இருக்கும். அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். சில நிறுவனங்கள் பாண்ட்ஸினுடைய டேட்டாஸ் கிடைக்கும். பாண்ட்ஸ் எல்லா நாளும் வாங்க முடியாது, விற்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அநேகமாக திங்கள் டு புதன் மட்டும்தான் அது கவர்மெண்ட் பாண்ட்ஸாக வாங்குறது பெரிய ஒரு அட்வைசபிள். பாண்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா மினிமம் அந்த 1 இயர் வச்சுருக்கணும்னு ஒரு சட்டத்திட்டங்கள் உண்டு. போஸ்ட் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னாக்கா என்எஸ்சி அல்லது வேறு ஏதாவது மாதிரி ஸ்கீம் அதில் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 5 இயர்ஸ் வச்சுருக்கணும். இது 2 விட்டுட்டிங்க. 3வது ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும், அந்த நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும், விலையை மட்டும் பார்க்கக்கூடாது, அது தெரியணும். சரியாக தான் வந்து எல்லாருமே ரிஸ்க்குன்னு நினைக்கிறாங்க. சிம்பிளாக ஒருத்தவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி எந்த நாலேஜும் இல்லாதவங்க ஒரு 5,000 இருக்கட்டும் இல்லாட்டி 2,000 இருக்கட்டும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் எதில் பண்ணலாம்? உள்ள நான் ரொம்ப தெரிஞ்சுக்க தேவையில்லை டீப்பாக, ஆனால் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எனக்கு ப்ராஃபிட் வேணும்னா எது பண்ணலாம்? அதுக்கு பெஸ்ட் என்ன கேட்டிங்கனாக்கா நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அதுக்குன்னு சில நிறையா டீலர்ஸ் இருக்காங்க. அந்த டீலர்ஸ் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இல்லையா நீங்களே அனலைஸ் பண்ணணுன்னா எஸ்ஐபிக்கு என்னென்ன ஸ்கீம்னு உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பேர் சொல்லக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒன்று அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். உங்களை மாதிரி ஆட்கிட்ட கூட நம்ம காண்டாக்ட் பண்ணி தாராளமாக கேட்கலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது விவரங்கள், நான் வந்து இந்த குறுகிய நேரத்தில் எல்லா விவரங்களும் தெளிவாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் என்னுடைய கடந்த 26 ஆண்டுகால அனுபவத்தில் ஆலோசனை சொல்வதும் உண்டு, பயிற்சி வகுப்புகளும் கொடுக்குறோம். சூப்பர். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, தேவைப்பட்டால் நீங்கள் கேளுங்க அல்லது உங்களுடைய சந்தேகங்களை இன்பாக்ஸில் போடுங்க. கூடுமானாலும் நான் இன்பாக்ஸ்லையும் சொல்கிறேன். புரியுது. அதனால் எஸ்ஐபிக்கு வெரி பெஸ்ட் ஐடியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 2-3 கேப்பில் போடணும். ஒன்லியே போடக்கூடாது. மிட் கேப் போடணும், ஸ்மால் கேப் போடணும், லார்ஜ் கேப் போடணும். பிரித்து போடுங்க. 5,000 ரூபாய், 2,000 ரூபா, 2,000 ரூபா, 1,000 ரூபா போடுங்க. இல்லையா எனக்கு எதுவுமே தெரியாது சார், 5,000 ரூபா இருக்குது, நல்ல டிவிடெண்ட் ஸ்டாக்கை தேர்ந்தெடுங்க. டிவிடெண்ட் ஸ்டாக்கு உங்களுக்கு 150 ரூபா ஸ்டாக்கு இருக்குது,
நல்ல கவர்மெண்ட் ஓரியன்ட் தட் இஸ் மோனோபாலி ஸ்டாக். அது எங்கேயும் போயிடாது. அது 90 ரூபா இருக்கிற போது யூனிட் ஜாஸ்தி கிடைக்கும், அதே 150 ரூபா வரும்போது யூனிட்ஸ் கம்மியாக கிடைக்கும். அதில் ரெண்டாவது உங்களுக்கு வருஷத்துக்கு டிவிடெண்ட்டு மினிமம் 8% உங்களுக்கு கொடுக்கும். மினிமமே 8%. மினிமம் 8%. அந்த மாதிரி ஸ்டாக்கை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். நம்ம பேங்க்கில் போட்டால் கூட 4% தான் வரும் இல்லையா? இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ரெண்டாவது உங்களுக்கு எஸ்ஐபி நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தேர் இஸ் நோ டைம் லிமிட். நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் போட்டுறீங்க, உங்களுக்கு அவசரத்துக்கு பணம் தேவைப்படுது. அப்போ பணம் தேவைப்படுற போது நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்னா அது ரிடம்ஷன் சார்ஜஸ்ன்னு ப்ரீமிச்சோட நீங்கள் க்ளோஸ் பண்ணால் அதுக்கு ஒரு சார்ஜஸ் பிடிப்பாங்க. நீங்கள் எஸ்ஐபி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, கூடுமானவர்களையும் கண்டினியூஸாக போடணும். எஸ்ஐபி நீங்கள் 5000 ரூபா மாதம் போட்டிங்கன்னா வருஷத்துக்கு 60,000 ரூபா. 60,000 ரூபாய்க்கு ஒரு 8% 9% வைங்க போடும். அதுக்கு உண்டான பலன் இருக்குது. 5 வருஷத்துக்கு போடுங்க. 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் க்ரோத் ஆனதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ பிளான் மாற்றிக்கோங்க. அதுக்கு தான் நான் ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். அப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வெறும் உங்களுடைய சம்பாத்தியம் சேமிப்பாக இருந்தால் மட்டும் பத்தாது. மூலதனம் வளரக்கூடிய காம்பவுண்டிங் ஆஃப் மணின்னு சொல்லுவாங்க. அந்த காம்பவுண்டிங் ஆஃப் மணி கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை தான் பார்க்கணும். ரெண்டாவது வழிகாட்டி எப்பவுமே வழியைத்தான் காட்டும், வழித்துணையாக வராது. ஓகே சார். இந்த ஏற்றமே இருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா மக்கள் நிறையா பேர் ஒரு மாதிரி டவுட் ஆகுறாங்க. இப்போ மார்க்கெட்டில் நிறைய கரெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த ஃபேக் அட்வைசர் இருக்கட்டும், அப்புறம் டெலிகிராம் டிப்ஸ் நிறையா வருது, ஏஐ மூலிமா கோர்ஸ் நடத்துகிறேன், அந்த மாதிரிலாம் நிறையா சீட் பண்ணுறாங்க. இதுலேருந்து மக்கள் எப்படி விழிப்புணர்வாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும்? சார், உங்கள் பணம் முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் ஒரு சொந்தமாக கார் வாங்குறீங்க, ப்ராப்பராக டிரைவிங் கற்றுக்கோங்க, முறையான பயிற்சி எடுத்து முறையான உரிமம் பெற்று கார் ஓட்டுவது, முறையான அதுக்கு பாதுகாப்பு, அதுக்கு என்ன ஹெட்ஜிங், இன்சூரன்ஸ். எதுவும் எந்த டயத்துலையும் சந்தையில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே வாழ்க்கையிலும் ரெடி, வாகனத்திலையும் சரி, வழியிலும் சரி, சந்தையிலும் சரி, ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். எந்த டயத்துலையும் எதுவும் நடக்கலாங்கிற ஒரு எதுவுமே நோ கேரண்டி, நோ வாரண்டி. அப்படி இருக்கிற டயத்தில் நீங்கள் அதுக்கு ஹெட்ஜிங் வச்சு பண்ணுற மாதிரி தான் நம்ம இன்சூரன்ஸ் வாங்குகிறோம். ஆனால் எதுவுமே தெரியாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னா அது அவங்களுடைய கருத்து சொல்லுவாங்க. முடிவெடுக்கிறது நீங்கள் தானே, உங்கள் பணம் தானே. இப்போது உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட ஒரு 1 லட்சம் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? நான் அறிவுரைக்காகவோ அல்லது வழிகாட்டலுக்காக எடுத்துக்கோங்க. பட் அறிவுரைக்காக நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இதை தான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. சில ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கிறனால ரொம்ப எலாபரேட்டாக சொல்ல முடியாது. ஒரு சிம்பாலிக்காக 1 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 லட்ச ரூபாய் நான் என்னுடைய கருத்து நான்லாம் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, ஒரு 20,000 ரூபாயை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி பார்க்கணும் கேட்டால் வெறும் ஸ்டார் ரேட்டிங் மட்டும் பார்க்கக்கூடாது. அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அந்த கேப் எப்படி இருக்குது, அது டைவர்சிஃபைடாக இருக்கா. நான் எங்கிட்ட வாங்குகிற பணத்தை அவங்க ஸ்டாக்ஸில் போடுறாங்க, கரன்சியில் போடுறாங்க, பாண்டில் போடுறாங்க, கமாடிட்டி கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அதில் யார் சிறந்த நிபுணர் பார்த்துட்டு அதில் ஒரு 20,000 ரைட். அடுத்து ஒரு 20,000 ஈக்விட்டி மார்க்கெட், ஈக்விட்டியில் நல்ல ஃபண்டமெண்டல் ஓரியன்ட் ஸ்டாக்ஸாக பார்க்கணும். அதில் நான் பண்ணணும் 2. இப்போ 20 40 ஆச்சு. இன்னும் 60க்கு கணக்கு சொல்கிறேன். மீதி 30 இருக்குது பார்த்தீங்களா, பாண்டில் பண்ணுவோம். சேல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னீங்க இல்லையா? நீங்கள் 1 இயர் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் தான் முதலீடுன்னு தானே கேட்குறீங்க. நீங்கள் வர்த்தகம்னு கேட்டால் நான் அதுக்கு தகுந்த யுக்திகள் சொல்லுவேன். இது நீங்கள் முதலீடு குறைஞ்சது, ஆனால் எந்த முதலீடாக இருந்தாலும் 3 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் அதனுடைய வளர்ச்சி இருக்கும். முதல் ஆண்டுலேயே போயிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த இதுனா பெரிய வளர்ச்சி இருக்காது. சில டயத்தில் சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸு என்ஏவி கூட கம்மியாக இருக்கும். 1 இயரில் நம்ம டிசைட் பண்ண முடியாது. அதனால் பகுதியை பிரித்தா மீதி நீங்கள் கமாடிட்டி, நம்ம இப்போ கேட்டிங்களே தங்கம் ஏறிட்டே இருக்கு சார், சப்போஸ் தங்கத்தில் ஒரு பகுதி, அப்போ இந்த 4ஆக பிரித்து போடுற போது 3 ஏறுவார், ஒருத்தர் இறங்குவார். அப்போ இந்த லாபம் இதில் கொஞ்சம் நஷ்டத்தை பேலன்ஸ் பண்ணி லாபத்தில் எப்பவுமே லாபத்தை பார்க்கணுன்னா இப்படி தான் பண்ணணும். புரியுது சார். இதுதான் டைவர்சிஃபிகேஷன் மெத்தேடுன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நான் ஒரு முடிவு எடுப்பேன் என்னுடைய அனுபவத்துக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது நாமளும் இன்னிலேருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணலான்றவங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க, என்ன கொடுப்பீங்க சார்? ஒரே அட்வைஸ், பை அட் லோ செல் அட் ஹை. பை அட் லோனா எப்படி சார், நான் வாங்கினா இறங்குது, விற்றா ஏறுது. அதுக்கு என்ன காரணம், அந்த லெவல் பார்க்கணும். எல்லாமே சப்ளை டிமாண்ட் ஜோன் இருக்குது. டிமாண்ட் இருக்க டயத்தில் ஏறும். அப்போ நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த ஸ்டாக்கை. ரெண்டாவது டே டு டே அப்டேட் நியூஸ் இருக்கணும். ஓகே. அப்போ நியூஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மைக்ரோ டேட்டா நியூஸுக்கு தகுந்த மாதிரி தான் பங்குச்சந்தை ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. அதனால் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி வர்த்தகமாக செய்கிறது ஆரோக்கியம். பட் நியூஸ் அப்டேட் இருக்கணும். இதுதான் என்னுடைய தாரக மந்திரம். நான் எப்பவுமே சொல்கிறது, ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. ஓகே சார். இப்போ நம்ம கேட்ட கேள்விக்கெலாம் ரொம்ப நீட்டாக கிளியராக கிளாரிட்டியாக பதில் சொன்னீங்க. வியூவர்ஸ் நிறைய பேருக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்கும், அதில் கிளியராக இருக்கும். இது தவிர்த்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நாங்கள் அதை வச்சு அடுத்த நேர்காணலில் நாங்கள் இதை பற்றி பேசுகிறோம். இல்லை எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும், நிறையா கொஸ்டின்ஸ்லாம் இருக்குன்னா
கீழே டிஸ்கிரிப்ஷனில் சாரோட நம்பர் இருக்குது, அவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி சார் நேரத்துக்கு. வாய்ப்பு கொடுத்த ரிஃப்ளெக்ட் நிறுவனத்துக்கு நன்றி. ஓகே சார், ஹாப்பி தீபாவளி சார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்ட் ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க.